வணக்கம், நான் எண்முறை மருத்துவர் ராமச்சந்திரன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம். பக்கவாதம்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதை எந்தெந்த வகைகளாக பிரிக்கிறாங்க, அது வந்தா உடனே என்னென்ன அறிகுறிகள் தெரியும், அது வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை, அதாவது பக்க விளைவுகளை, பாதிப்புகளை நம்ம உடம்புல ஏற்படுத்த போகுது, முக்கியமா பக்கவாதத்திற்கான இயன்முறை மருத்துவ பயிற்சிகள், பிசியோதெரபி எக்ஸசைஸ் எல்லாம் என்னென்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மூளைக்கு போற ரத்த ஓட்டத்துல ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் பொழுது மூளை நரம்பணுக்களுக்கு சரியான ஆக்சிஜன் மற்றும் நியூட்ரியன் சப்ளை கிடைக்காது. அதனால அந்த மூளை நரம்பணுக்கள் அழிந்துவிடும். அதனால் நம் உடலில் வரும் விளைவுகளின் பெயர் தான் ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது யாருக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மோக் பண்றவங்க, ஆல்கஹால் அதாவது மது அருந்துபவர்கள், முக்கியமா ஒபிசிட்டி வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்றவங்களுக்கும் சரி, இல்லைன்னா உங்க குடும்பத்துல யாருக்காவது முன்னாடியே இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னாலும் சரி, உங்களுக்கெல்லாம் அர்த்ரோஸ்க்ளரோசிஸ் அதாவது நம்ம உடம்போட ரத்த குழாயில கொழுப்பு அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும், இல்லைன்னா டயபெட்டிஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த ஸ்ட்ரோக்ன்றது வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு இஸ்கெமிக், இன்னொன்னு ஹெமரேஜிக். இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்னு என்னன்னா, மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா அதுக்கு பேரு இஸ்கெமிக் ஸ்ட்ரோக். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னா அந்த மூளைக்கு போற ரத்த குழாயே உடைஞ்சு ரத்தம் வெளியே கசியுது அப்படின்னா அது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கே 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு த்ராம்போட்டிக், இன்னொன்னு எம்போலிக். த்ராம்போட்டிக்னா அந்த மூளையில இருக்கிற ரத்த குழாயிலேயே அடைப்பு உருவாகுது, அந்த இடத்துலதான் அடைப்பு உருவாகி அந்த மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தை அடைக்குது அப்படின்னா அது த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக். எம்போலிக்னா வேற ஏதாவது ஒரு இடத்துல, நம்ம உடம்புல வேற ஏதாவது ஒரு இடத்துல கொழுப்பு உருவாகி அந்த கொழுப்பு திடீர்னு அங்க இருந்து உடைச்சுக்கிட்டு நம்ம மூளைக்கு போற ரத்த குழாயில போயிட்டு அடைச்சிருச்சு அப்படின்னா அது எம்போலிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அதற்கான அறிகுறிகள், அதாவது பார்த்த உடனே இவருக்கு ஸ்ட்ரோக் வருதுப்பா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, FAST அப்படின்னு 4 பிரிப்பாங்க. F ஃபார் ஃபேஸ். நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, ஸ்ட்ரோக் வந்துச்சுனாலே வாய் ஒரு சைடு கோன்ற மாதிரி போயிடும். சோ அந்த மாதிரி ஆகிறது தான் F. ரெண்டாவது A ஃபார் ஆர்ம்ஸ், அதாவது அவங்களுக்கு ஆர்ம்ஸ் திடீர்னு கையெல்லாம் திடீர்னு வீக்னஸ் ஏற்பட்டு கையை தூக்க முடியாத அளவுக்கு போயிடும். மூணாவது ஸ்பீச், பேச்சுல குளறல் ஏற்படும். 4வது டைம், அதாவது கரெக்டான டைம், இப்போ நம்ம ஆம்புலன்ஸை கால் பண்ணி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 3த்தையும் வச்சுட்டு நீங்க இவங்களுக்கு ஸ்ட்ரோக் தான் கண்டுபிடிச்சு உடனே நீங்க ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டீங்கன்னா தான், கூப்பிட்டு ஒரு 3 மணி நேரத்திலே நீங்க ஒரு 3ல இருந்து 6 மணி நேரத்திற்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுதான் டிஷ்யூ பிளாஸ்மோஜன் ஆக்டிவேட்டர். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா தான் அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து அவங்கள மேக்சிமம் பாதிப்புகள், பக்க விளைவுகள் ஏற்பட விடாம நம்ம தடுக்கலாம். அப்படி கொஞ்சம் லேட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் இம்பேர்மெண்ட்ஸ். அந்த இம்பேர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு இப்ப நான் சொல்றேன். அதாவது ஒரு சைட்ல கையும் காலும் அசைகிற தன்மை இழந்துருவாங்க. அது ரைட் சைட்ல மூளை பாதிக்கப்பட்டா லெஃப்ட் சைட்ல கை கால் இழந்துரும், லெஃப்ட் சைட்ல மூளை பாதிக்கப்பட்டா ரைட் சைட்ல கை கால் இழந்துரும். ரெண்டாவது சென்சரி இம்பேர்மெண்ட், அதாவது டச் பண்ணா தொடு உணர்வு, வலி உணர்வு, சூடு உணர்வு, குளிர் உணர்வு, அதாவது டெம்பரேச்சர் உணர்வுன்னு இதை எல்லாத்தையும் அவங்க ஒரு சில பேருக்கு அதுலயும் இழப்புகள் ஏற்படும். அடுத்து ஸ்பீச் இம்பேர்மெண்ட், பேச்சிலையும் ப்ராப்ளம் வரும். அதுல அஃபேசியா, ஒண்ணு சுத்தமா பேச்சே வராது, இல்ல டிஸ்ஆர்த்ரியா, திக்கி திக்கி பேசுவாங்க. கரெக்டா ஒரு ஸ்பீச்சை ஃபார்ம் பண்ணி அவங்களால பேசவே முடியாது. அடுத்து டிஸ்பேஜியா அப்படின்னுவாங்க, அதாவது அவங்களால ஸ்வாலோ பண்ண முடியாது, கொடுக்குற சாப்பாடையும் சரி தண்ணியும் சரி குடிக்கவும் முடியாது, மென்னு சாப்பிடவும் முடியாது. அடுத்து பெயின், ஷோல்டர், எல்போ, ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் மாதிரியான பெயின், அவங்களோட உடம்புல இருக்கிற ஜாயிண்ட்ஸ்ல வலி ஏற்படும். முக்கியமா இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ஷோல்டர் ஜாயிண்ட்டை ரொம்ப தூக்கிடாம பாத்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா கையை ஃபுல்லா தூக்கிட்டா கூட அந்த ஷோல்டர் போனே டிஸ்லோகேட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோட கையெல்லாம் ஹேண்டில் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்து விஷுவல் இம்பேர்மெண்ட்ஸ், அதாவது ஒரு சில பேருக்கு
கண்ணு மங்கலாவும் இல்ல கண்ணு தெரியாம போறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து லாஸ் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், அதாவது ஆல்ரெடி ஒரு கையும் காலும் செயலிழந்து போனதுனால அவங்களால ஸ்டெடியா உட்கார முடியாது, சப்போர்ட் பண்ணி நிக்க வச்சா கூட ஸ்டெடியா நிக்க முடியாத பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் வரும். அடுத்து பவல் அண்ட் பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதாவது யூரின் மோஷன்லாம் அவங்களுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு டைப்பர் போடணும், ஏன்னா அவங்களால அதை கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ல வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை ஹேண்டில் பண்றாங்கன்னா யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன்லாம் வராம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், டைப்பர்லாம் மாத்தி பத்திரமா பார்த்துக்கணும். இதை பத்தி நான் தனியாவே, அதாவது இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்குன்றதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த ஒரு வீடியோலாம் போடுவோம். வர வீடியோஸ்ல அதை பத்திலாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியான ஒரு முக்கியமான இம்பேர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். நம்ம கை கால் செயலிழந்து போயிடுச்சு, நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, வாழ்க்கையில ரொம்ப உழைச்சு அந்த குடும்பத்தையும் மொத்தமா தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு இந்த மாதிரி பக்கவாதம் வந்து கை கால் செயலிழந்து போயிடுச்சுனாலே அவங்க வந்து எமோஷனலி அன்ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. ஐயோ நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதானா, இனிமே நம்ம பசங்களை யார் பார்த்துப்பான்ற அளவுக்கு ஒரு சைக்காலஜிக்கலான அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுரும். ஸோ அதனால எமோஷனலி அவங்க உடஞ்சிருவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் அவங்கள விட்டுறாதீங்க. வீட்டுல இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி டைம்ல தான் அவங்கள எதுவும் கோவப்படுத்த கூட செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹாப்பியா வச்சுக்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களையே அறியாம பயங்கரமான கோபம் வரும். அந்த கோபத்துல அவங்க என்ன வேணா திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பாசமா இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கோவப்பட்டா கூட நீங்க அவங்க சரியாயி வர வரையும் அவங்க கிட்ட கோவப்படாதீங்க. உங்களோட சோகத்தை அவர் முன்னாடி நீங்க காட்டாதீங்க. ஸ்ட்ரோக் வந்தோடனே என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா, உங்க குடும்பத்துல யாருக்காவது ஸ்ட்ரோக் வருது, நான் வரக்கூடாது, அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட் அனலைசிஸ் எடுப்பாங்க, சுகர் அனலைசிஸ், யூரின் அனலைசிஸ், மைலோகிராஃபி, முக்கியமா எம்ஆர்ஐ சிடி ஆஃப் பிரெயின்ன்றது மஸ்ட். ஏன்னா சிடி எம்ஆர்ஐ வச்சுதான் எந்த மூளையில எந்த பார்ட்ல இருக்கிற செல்ஸ்ல அழிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு சிடி எம்ஆர்ஐ ரொம்பவே முக்கியம். அதை விட்டீங்கன்னா நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, கரோட்டிட் ஆர்டரி ஸ்டடி, மைலோகிராஃபி, அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் கூட எடுப்பாங்க. சரிங்களா? சரி, இந்த ஸ்ட்ரோக் இந்த பக்கவாதத்திற்கான பிசியோதெரபி பயிற்சிகள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவா என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கலான்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்து ஒரு 2 நாள்ல அடுத்து ஒரு வீடியோ வந்துடும். எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. அதனால அந்த பிசியோதெரபி பயிற்சிகளை மட்டுமே தனியா எடுத்து தெளிவா அடுத்த வீடியோல போடுறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது பயன்படும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா நான் சொன்ன மாதிரி இன்னும் ஸ்ட்ரோக் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் எங்க சேனல்ல வரும். அது மட்டும் இல்லாம நிறைய உடல் சம்பந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ், பிசியோதெரபி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்க சேனல்ல வரும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.